தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 3/4/2025 வியாழக்கிழமை. ரோகிணி நட்சத்திரம் மதியம் 12:19 வரை, பிறகு மிருகசீரிஷம். இன்றைக்கு சஷ்டி விரதம். அற்புதமான நாள். இந்த சஷ்டி தேதியில் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா போராட்டமான வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். கந்த சஷ்டிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஐப்பசி மாதம் வரும். அதனால் எந்த சஷ்டியாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கவங்க, வாழ்க்கையில் நடக்கலையேன்னு இந்த ஒரு சில காரியங்கள் நினச்சி கவலைப்படுறவங்க சஷ்டி விரதம் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அருள் கிடைக்கும். முருகப்பெருமானை கும்பிடுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, எல்லா தெய்வங்களையும் காட்டிலும் அதிகமான கரங்கள் இருக்குது. கரங்கள் அதிகம் இருக்கிறதுனால வரங்கள் அதிகமாக தரும். அதே நேரம் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், முருகு முருகு என்று நீ உருகு உருகு அப்படிம்பார். ஆகையினால இந்த கந்தனுடைய திருவிழா நடக்கக்கூடிய நாள் சஷ்டி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றது என்னன்னா, 12 ராசிகளுக்கும் உரிய 6 படை வீடுகள். மேஷமுடன் விருச்சிகம் உங்களுக்கு வீடு ராசி வீடாக இருந்தால் நீங்கள் திருச்செந்தூர் சென்றால் உடனே பலன் கிடைக்கும். எந்த 6 படை வீட்டில் எந்த படை வீட்டுக்கு போனால் நமக்கு உடனே கிடைக்கும்னு சில பேர் கேட்பாங்க. அதற்கு இது முன்னோருடைய கருத்து கவிதையாக்கியிருக்கேன். மேஷமுடன் விருச்சிகம் செந்தூர் ஆகும், மேலான துலாம் ரிஷபம் பரங்குன்றம் தான், நேசிக்கும் சுவாமிமலை தனுசு மீனம், நின்றகோலம் பழனியதோ மகரம் சிம்மம். மகரத்திலேயோ சிம்மத்திலேயோ பிறந்தா பழனிக்கு ஒரு முறையாவது போயிட்டு வரணும். பழனிக்கு அது யோக பலம் பெற்ற நாளில் போனால் இன்னும் உடனே பலன் கிடைக்கும். பூசிக்கும் திருத்தணியோ கடகம் கும்பம். கடகம் கும்பத்தில் பிறந்தவங்க திருத்தணிக்கு போயிட்டு வந்தால் உடனே பலன் கிடைக்குமா. புனிதமிகு முதிர் சோலை மிதுனம் கன்னி. மிதுனம் கன்னியில் பிறந்தவங்க இந்த முதிர் சோலை பழமுதிர் சோலைக்கு போயிட்டு வரலாம். யோசித்து யோக பலம் பெற்ற நாளில், இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலும், யோக பலம் பெற்ற நாளில் உன்னதமாய் வேலவனை வழிபட்டோருக்கு நம்ம போய் பார்க்குற நேரம் வரம் கொடுக்குற நேரமாக இருக்கணும். தேசமெல்லாம் போற்றி மீதம் புகழ் கிடைக்கும், செல்வ நிலை உயர்ந்துவிடும், செல்வாக்கு உயரும் அப்படின்னு ஒரு பாடல். பொதுவாக வாழ்க்கையில் செல்வம் நமக்கு நல்லா வரணும், செல்வாக்கு வரணும், வாழ்க்கையில் எல்லா தேவைகளும் பூர்த்தி ஆகணும். கண்ணீருங்கிறது கொஞ்சம் கூட வரக்கூடாது. அப்போ நம்ம பன்னீரால் அபிஷேகம் செய்து அந்த பாலமுருகனை வழிபடணும். அதற்கு எந்த இடம் ஏற்ற இடம்ங்கிறத பற்றி படைவீடு 6ஐயும் இப்படி வந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எந்த ராசி என்பதை அறிந்து அதற்குரிய படைவீட்டுக்கு சென்று வந்து பாருங்கள். வாழ்க்கை வளமாகும் என்ற கருத்தை தெரிவித்து இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கும் நாள் இன்று. முக்கிய புள்ளிகள் உங்கள் இல்லம் தேடி வருவார்கள். செய்தொழில் சிறப்பாகவே இருக்கிறது, சேமிப்பு உயரும். என்று நல்ல நாள், குருவாரம். எனவே குருவை கும்பிடுவது உகந்தது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று சந்திரன் குருவோடு இருந்து குருச்சந்திர யோகத்தை கொடுக்கின்றார். எனவே நீங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி அழகு பார்க்கும் நாள். நம்பிக்கைக்குரியவர்கள் நல்ல தகவலை கொடுப்பார்கள். வியாபார போட்டிகளை சமாளிப்பீர்கள். வெற்றிக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். போட்டிகளுக்கு மத்தியில் வெற்றி ஏற்படும். இந்த நாள் இனிய நாள். நண்பர்கள் மூலமும் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கலாம். கல்யாண கனவுகள் நனவாகும். அதே நேரத்தில் இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கட்டியை பற்றி பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் முயற்சி செய்தால் அந்த முயற்சியிலும் வெற்றி கிடைக்கும். இந்த நாள் நல்ல நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று மிகச்சிறந்த நாள். செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கின்றார். தைரியக்காரகன் செவ்வாய் என்பார்கள். தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கும். ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே கிடைக்கலாம். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டோமே, இனி வாங்க முடியுமா என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது இடம் பூமி சேர்க்கைக்கான ஒரு வாய்ப்பு வரப்போகின்றது. உடன்பிறப்புகள் உங்களை விட்டு விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள். தொழில் ஸ்தானத்திலே சுக்கிரன் சூரியன் ராகு. எனவே விஆர்எஸ் பெற்றுக்கொண்டு உத்தியோகத்திலிருந்து வெளியில் வந்து சொந்தமாக ஏதாவது செய்யலாமா என்று கூட ஒரு சிலர் சிந்திக்கலாம். அந்த சிந்தனைகள் வெற்றி பெற வேண்டுமானால் 10ஆம் இடம் பலம் பெற்றிருக்க வேண்டும். இப்பொழுது 10க்கு அதிபதி குரு பரிவர்த்தனை. எனவே இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். கடகராசி நேயர்களே, அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம். செவ்வாய் மறைந்து விட்டார். செவ்வாய் 12இல் இருக்கின்றார். பொதுவாக யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அது மறைந்ததால் உங்களுக்கு கொஞ்சம் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் குறையும். எந்த வேலையையும் செய்வோமா வேண்டாமா என்ற இரட்டித்த சிந்தனை அதிகரிக்கலாம். பணியாளர்கள் பக்குவமாக நடந்து கொள்ள மாட்டார்கள். பாசமிக்கவர்கள் கூட உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். இன்று நீங்கள் யோசித்தும் பூசித்தும் செயல்பட வேண்டிய நாள்.
சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் கண்டகச்சனியின் ஆதிக்கம் ஒரு புறம், பத்தில் குரு இருந்தாலே பதவி மாற்றம் என்பார்கள். குரு பேச்சு வரை பொறுமையாக இருக்க வேண்டும். இருக்கும் இடத்திலிருந்து வேலையிலிருந்து விலகிக் கொள்ளும் அளவுக்கு பிரச்சனைகள் வரலாம். இருந்தாலும் நீங்கள் பணியிலிருந்து நீக்கப்படாத அளவுக்கு நடந்து கொள்ள வேண்டும். மேலதிகாரிகள் அனுசரிப்பு குறையத்தான் செய்யும். இருந்தாலும் எங்கிருந்தாலும், இல்லமாக இருந்தாலும் சரி, மற்ற நண்பர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பொறுமையோடு செயல்பட வேண்டும். விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். விட்டுக் கொடுப்பவர்கள் கெட்டுப்போவதில்லை என்ற பழமொழியை நினைவில் கொள்ளுங்கள். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள குருவை கும்பிடுவது உகந்தது. கன்னிராசினியர்களே, ஜென்மத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீர்கள். விலகிச் சென்ற வரன்கள் மீண்டும் வந்து சேரும். வியாபார விரோதங்கள் விலகும். 7ஆம் இடத்திலே ராகு. அயல்நாட்டு பயணம் கூட ஒரு சிலருக்கு வரலாம். இருக்கும் இடத்திலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கவில்லையே, வெளிநாடு சென்று பணிபுரியலாமா என்று நல்ல அதிக சம்பளம் தரும் நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நீங்கள் விண்ணப்பித்திருக்கலாம். அங்கிருந்து அழைப்பு வராமல் இருந்தது. இன்று உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும். அழைப்புகள் வரலாம். பொதுவாகவே ஜென்மத்தில் கேது இருக்கின்ற பொழுது மனமீதி குறைவாகத்தான் இருக்கும். வழிபாடு அவசியம் உங்களுக்கு தேவை. குறிப்பாக இஷ்ட தெய்வம், குலதெய்வங்களை வழிபடுவது நல்லது. துலாம் ராசினியர்களே, சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டும். தொழிலில் தொல்லைகள் அதிகரிக்கும். முன்கோபத்தின் காரணமாக முன்னேற்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபார போட்டிகள் அதிகரித்து சமாளிக்க இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். வரவை காட்டிலும் செலவு கூடும். அதிகமான விரயங்களின் காரணமாக மனச்சங்கடங்களும் மனக்கிளேசங்களும் அதிகரிக்கலாம். யாரிடமும் பொறுப்பை ஒப்படைக்க வேண்டாம். அங்கனம் ஒப்படைத்தால் அது நடைபெறாமல் போய் பிரச்சனைக்கு உருவாக்கலாம். எனவே இன்று தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, வசந்த காலத்தை வரவழைத்துக் கொள்ள எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் நாள். வருமானம் உங்களுக்கு இருமடங்காக உயரும். கல்யாண முயற்சிகள் கைகூடலாம். அதே நேரத்தில் சொந்த பந்தங்களால் வந்த துயரங்களும் விலகும். இன்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்று அதன் மூலமாக வரும் லாபத்தை கொண்டு தொழில் மூலதனத்தை போட்டு பெருக்கிக் கொள்வீர்கள். வாடகை கட்டிடத்தில் நடைபெற்ற தொழிலை சொந்த கட்டிடத்துக்கு மாற்றும் முயற்சி கூட நடைபெறலாம். உத்தியோகத்தில் சக பணியாளர்களின் ஆதரவோடு உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு 3ஆம் இடத்திலே சனியும் புதனும். 7க்கு அதிபதி 3இல் இருப்பதால் உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுப செய்திகள் வரலாம். அதாவது அவர்கள் இல்லங்களில் நடைபெறும் கல்யாணங்கள், அதை நீங்கள் முன்னின்று நடத்தும் சூழ்நிலை அல்லது அதற்கு நீங்கள் உதவி செய்வது போன்றவற்றில் இன்றைக்கு ஏதாவது ஒரு சம்பவம் நடைபெறப் போகின்றது. பொருளாதார பற்றாக்குறை அகலும். 6இல் குரு இருப்பதால் ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டு. அதாவது சங்கிலி தொடர் போல கடன்கள் வந்து கொண்டே இருக்கும். இருந்தாலும் காரியங்கள் காலகாலத்தில் நடந்துவிடும். சுகஸ்தானத்தில் ராகு. ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு. ஏதாவது சிறு சிறு தொல்லைகள், அதுவும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் அல்லது ஜீரண கருவிகள் பழுதாவது போன்றவைகள் இருக்கும். கவனம் தேவை. மகர ராசினியர்களே, குரு உங்கள் ராசியை பார்ப்பதனாலே இன்று குழப்பங்கள் அகலும், குதூகலம் கூடும். பதவியில் இருப்பவர்களின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள். பாசமிக்கவர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். வியாபார போட்டிகளை சமாளிக்கக்கூடிய சூழல் உண்டாகும். தொழிலை விரிவுபடுத்த எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்பட போகிறது. 2இல் இருக்கும் சனி கொடுத்த வாக்கை காப்பாற்ற வைப்பார். எனவே நம்பிக்கையோடு நீங்கள் வாழ்க்கையை தொடங்கலாம். இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, அன்பு நண்பர்களின் ஆதரவு கிடைக்கின்ற நாள். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். துயரங்கள் விலக கூட்டுத் தொழிலிருந்து தனித்தொழிலாக மாறலாமா என்று கூட நீங்கள் நினைப்பீர்கள். பொதுவாக இந்த தொழிலில் புதிய கூட்டாளிகளை இணைத்துக் கொள்வதோ அல்லது நீங்கள் அதிலிருந்து விடுபட்டு வந்து தனித்து இயங்கலாம் என்றோ நினைப்பதோ போன்றவர்கள் இன்று நடைபெறலாம். ராசிநாதன் சனி ராசியில் இருப்பதனாலே ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். ஆகாரத்திலும் கட்டுப்பாடு நீங்கள் செலுத்துவதன் மூலம் ஆரோக்கியத்தை மேலும் சீராக்கிக் கொள்ள இயலும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமானால் குருவின் பார்வை பதிய வேண்டும். அந்த குருவினுடைய பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிவதனாலே இன்று நினைத்தது நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். மீனராசி நேயர்களே, இன்று மிகச்சிறந்த நாள், அற்புதமான நாள், யோகமான நாள். நீங்கள் எதை எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் செய்ய இயலும். ராசிநாதன் பரிவர்த்தனை. 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை. எனவே வியாபாரத்தில் எத்தனை போட்டிகள் இருந்தாலும் அதை மீறி உங்களுக்கு அருமையாக வியாபாரம் நடக்கும். தொழில் நன்றாக இருக்கும். உத்தியோக முயற்சியில் கூட அயல்நாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்ள முன் வருவீர்கள்.
இருக்கும் இடத்தில் உங்களுக்கு சிறப்பு சலுகைகளை கொடுத்து நீங்கள் இங்கேயே நீடிக்கலாமே, கேட்ட சம்பளத்தை தருகிறோம் என்று கூட சொல்வார்கள். என்ன இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை புரட்டி பாருங்கள். இடமாற்றங்கள் ஏற்படும் விதத்தில் அமைந்தால் மாறிக்கொள்வதில் தவறில்லை. இந்த நாள் இனிய நாளாக அமைய இன்று வியாழக்கிழமை என்பதனாலே குருவை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.